அமெரிக்காவில் கிளாவியா எரிமலை வெடித்து சிதறி தீப்பிழம்பு வெளியேறியிருக்கு. கடைசியாக டிசம்பர் இறுதியில் அமெரிக்காவின் கிளாவியா எரிமலை வெடித்து சிதறிய நிலையில் தற்போது மீண்டும் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. நெருப்பு குழம்பு சீரிப்பாயும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் அதிகரித்து வரும் வேளையில் ஈரானில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்க விமானப்படை தனது செயல்பாட்டை தீவிரமாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அலி காமெனி அரசுக்கு எதிராக போராடும் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தால் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார். அதற்கு பேச்சுவார்த்தைக்கும் தயார், போருக்கும் தயார் என பதிலடி கொடுத்திருக்கும் ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளங்களை குறிவைப்போம் என எச்சரிக்கிறது. இந்நிலையில் ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேவேளையில் கத்தாரில் இருக்கும் அமெரிக்க விமானப்படை தளத்தில் அமெரிக்கா உளவு மற்றும் போர் விமானங்களின் செயல்பாடு தீவிரமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கத்தாரில் இருக்கும் அல் உதைத் விமானப்படை தளம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளமாகும். ஈரான் எல்லையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தெஹ்ரானில் இருக்கும் ராணுவ தளங்களை தாக்கலாம் என்று அமெரிக்க ராணுவம் ட்ரம்பிடம் பரிந்துரை செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த பல்வேறு வகையான ரகசிய மற்றும் ராணுவ ஆயுதங்கள் குறித்து ட்ரம்பிற்கு விளக்கப்பட்டுள்ளது என்றும் நீண்ட தூர இலக்கை தாக்கும் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவின் விருப்பத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சைபர் நடவடிக்கைகளையும் பென்டகன் பரிந்துரைத்திருப்பதாகவும் இந்த பரிந்துரைகள் தொடர்பாக ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு குழு விரைவில் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே ஆச்சரியமான சூழ்நிலைக்கு மத்தியில் எச்சரிக்கையோடு இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் மக்கள் போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் 2000 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், நாள் செல்ல செல்ல இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது கூடுதல் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 2000 பேர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி ஈரான் அதிகாரிகள் சொல்வது என்ன? விவரங்கள். கடந்த 2 வாரங்களாகவே ஈரான் ஒரு கடுமையான உள்நாட்டு கொந்தளிப்பாக தான் காணப்படுகிறது. ஈரான் நாட்டு அரசை கண்டித்து அந்த மக்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த நாட்டினுடைய முக்கியமான நகரங்கள் முழுவதும் மக்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் அங்கு விலைவாசி விலை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருப்பது, அதே போல அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த நாட்டினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருப்பது, அதே போல பொருளாதார வீழ்ச்சி, இதே போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சுமார் 2 வாரங்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 2 வார காலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு கலவரம், இந்த துப்பாக்கி சூட்டில் இதுவரை சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு இருப்பதாக ஈரான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கொல்லப்பட்டவர்களில் பொதுமக்கள் மட்டுமல்ல, பாதுகாப்பு படையினரும் அடங்கி இருப்பதாக ஈரான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் 200 பேர் மட்டுமே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அது 200 அல்ல, 2000 என்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஈரானில் உள்நாட்டு பதற்றமும் கொந்தளிப்பும் ஏற்பட்ட பிறகு அந்நாட்டு அதிகாரிகள் தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்ட முதல் அட்மிஷன் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்னும் ஒரு சில அறிக்கைகளோ அது 2000 அல்ல 12000 என்கிற ஒரு தகவலும் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டு அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் என்பது 2000. எனவே தற்போது ஈரானை பொறுத்தவரை உள்நாட்டிலும் சரி, அதே போல வெளிப்புறத்திலும் இருந்து அந்த நாட்டுக்கு நெருக்கடி என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒருபுறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூட நான் தாக்குதல் நடத்துவேன் என்று அந்த நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி வெளிப்புறத்திலும் உள்நாட்டிலும் இருந்து ஏராளமான நெருக்கடிகளை ஈரான் அரசுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் அங்கு பதற்றமும் பீதியும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தொடர்வதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. தெற்கு காசாவின் கான் யூனிஸில் காவல் புலனாய்வு துறையின் தலைவர் மஹ்மூத் அல் அஸ்டல் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் ஹமாஸின் முக்கிய உறுப்பினராவார்.
இஸ்ரேல் ஆதரவுடன் காசாவில் உள்ள பாலஸ்தீன ஆயுத குழு அவரை கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு கரையின் பல பகுதிகளிலும் ஜெருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதலை தொடர்ந்தன. இஸ்ரேலிய ராணுவத்தின் பாதுகாப்பின் கீழ் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பாலஸ்தீனியர்களின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து மேய்ப்பர்களை தாக்கியதால் பதற்றம் அதிகரித்தது. ஈரானில் ஆட்சி அதிகாரத்தில் மத குருமார்களின் தலையீட்டுக்கு எதிரான பொதுமக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் இந்த போராட்டம் நடைபெறுவதாக ஈரான் அரசு குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் காசா முனையில் ஈரான் யார் பக்கம் நின்றது என கேள்வி எழுப்பியதுடன் அந்த இரத்தக்கரை இன்னும் ஈரான் ஆட்சியாளர்களின் கரத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளனர். இத்தாலியின் ஆல்ப்ஸ் மலை உச்சியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டதை பலரும் கண்டு ரசித்தனர். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்குகிறது. மிலன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடைபெறும் இந்த போட்டியை ஒட்டி ஒலிம்பிக் தீபம் தொடர் ஓட்டமாக ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரபல ஆல்ப்ஸ் மலை உச்சியில் ஒலிம்பிக் தீபத்தை விளையாட்டு வீரர்கள் கம்பீரமாக ஏந்தி நின்றனர். தொடர்ந்து பாரம்பரிய நினைவுச் சின்னங்களுக்கும் ஒலிம்பிக் தீபம் எடுத்துச் செல்லப்பட்டது. சாலையின் இருபுறமும் திரண்டு ஒலிம்பிக் ஜோதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இத்தாலியின் ஸ்கில்லா நகரில் கடலோர சுரங்கப்பாதை சாலையை ராட்சச அலைகள் மூழ்கடித்த அதிர்ச்சிகர காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. ராட்சச அலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். யுக்ரைனில் எரிசக்தி, போக்குவரத்து உள்கட்டமைப்பு, ராணுவ விமான தளங்கள், ட்ரோன் உற்பத்தி மற்றும் சேமிப்பு கிடங்கு மற்றும் வெளிநாட்டு கூலிப்படையினரின் முகாம்கள் உள்ளிட்ட 157 இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே சமயம் 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய தாக்குதல்களை முறியடித்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜெபராவின் டெம்பூர் கிராமத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் வேடிக்கை பார்க்கும் அதிர்ச்சிகர காட்சிகள் இணையதளத்தில் பரவி வருகின்றன. Orang itu terkepung kawan-kawan dikejar oleh air. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் ஈரானில் கலவரங்களை தூண்டிவிட முயல்வதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் வெடித்த நிலையில் அதன் பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதற்கான விரிவான ஆதாரங்களை ஈரான் பெற்றுள்ளதாகவும் அவர் அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ஹவாய் கலாச்சார பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஹவாய் மன்னர் லிஹோ கடந்த 1824ஆம் ஆண்டு மேற்கொண்ட லண்டன் பயணம் மற்றும் பிரிட்டிஷ் ஹவாய் நல்லுறவு 200 ஆண்டுகளை எட்டியதை கொண்டாடும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தலைக்கவசங்கள், ஆயுதங்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை பொதுமக்கள் வருகிற 15ஆம் தேதி முதல் மே 25ஆம் தேதி வரை கண்டு ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவில் வாலாஸ்டேன் நீர்வீழ்ச்சி கடும் குளிரால் உறைந்து போன நிலையில் அதில் ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அமெரிக்க பாதுகாப்புத் துறைக்கு தேவையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பெறும் வகையில் எலான் மஸ்கின் குரோக் தளத்துடன் இணைந்து செயல்பட போவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார்.
டெக்சாஸில் அமைந்துள்ள குரோக் நிறுவனத்தில் அதன் நிறுவனர் எலான் மஸ்கை பீட் ஹெக்ஸெட் சந்தித்து பேசினார். அப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்ட ஹெக்ஸெட் இதன் மூலம் அமெரிக்க தொழில் நிறுவனங்களும் தொழில்நுட்பமும் மகத்தான வளர்ச்சியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய எலான் மஸ்க் AI தொழில்நுட்பத்தின் மூலம் அறிவியல் கட்டுக்கதைகள் அனைத்தும் உண்மையாகும் என குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் யூத ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் கொல்லப்பட்ட நிலையில் துக்க தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையில் ஜனவரி 22ஆம் தேதி தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார். இதை முன்னிட்டு அனைத்து ஆஸ்திரேலிய அரசு கட்டடங்களிலும் கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட உள்ளன. ஜப்பான் பிரதமராக அண்மையில் பொறுப்பேற்ற சனா தகைச்சி சீனாவுக்கு மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசியிருந்தார். அதாவது தைவானை சீனா சீண்டினால் அது ஜப்பானை சீண்டியதற்கு சமம் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் சீனா மற்றும் ஜப்பானுடன் நட்பு பாராட்டும் தென்கொரிய அதிபர் ஜே மியுங் ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.